நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சொல்ல வனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிங்கு பாடணும். உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல புடிச்சாரு தாரம், காவி அணைச்சாக்கா தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் ஏணி அடி, நிலவ நின்னுக்கிட்டே தொட்டுடுவார் பாரு. மனைவி கொள்ள மணி உயரம் 3 அடி, இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊர். ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது நட்ட குட்ட என்றும் இணையாது. அடவட்டதெல்லாம் கட்டி கிட்ட குட்ட வத்த புடிச்சா 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போடலாம் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். கமலேஷ் சார், பை ஃபார் உங்களோட மோஸ்ட் ரிலாக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எந்த விதமான ஒரு பயமோ ஒரு தடுமாற்றமே இல்லை. பட் ஒரே ஒரு குறைனா உங்களோட தொண்டை இன்னைக்கு கொஞ்சம் கட்டியிருக்கு போல இருக்கு. ஸோ அது யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபேபுலஸ், யுவர் டான்ஸிங் எல்லாமே நல்ல ஜோஷோட நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் அந்த தொண்டையோட நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் உங்களுக்கு 2 மணி நேரத்தில் வந்து ஸ்ருதி கொஞ்சம் அடிபட்டுருது. பட் ஐ டெஃபினெட்லி லவ்ட் வாட்சிங் யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் நல்லா இருந்தது. மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்ருதி தான். அது எப்படின்னா, நீ யோசிக்கிறது வந்து குரலால் வரமாட்டேங்குது. அதுக்கு ப்ராக்டிஸ் தான். ஸ்ருதி கஷ்டம் இருந்துட்டும் முன்னெல்லாம் ரொம்ப பயந்துன்னு பாடுவேன். இப்போ யூ ஹவ் அட்லீஸ்ட் என்ஜாய்ட் வாட் யூர் டூயிங். ஸோ தட் வே இட் வாஸ் நைஸ். பட் கடைசியில் ஸ்ருதி தான். ஸோ அது மேலே இன்வெஸ்ட் பண்ணினா காட் வில் ஹெல்ப் யூ. அதுதான் சொல்லணும். அதனால தான் கண்டிப்பாக ஸ்ருதி மீன்ஸ் இட்ஸ் காட். கண்டிப்பாக சார், நோ டவுட் அபவுட் தட். ஷுவர், தேங்க்யூ. கமலேஷ், நீ எடுத்திருந்த சாங் ரொம்ப லைவ்லியான ஒரு சாங், ரொம்ப அழகாக கோரியோகிராஃபி பண்ணி யூ ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல். இப்போ தேவன் ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி இவ்வளோ ரிலாக்ஸாக நீ பாடினதே இல்லை. அதுக்கு காரணம் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த ஒரு தைரியம், அது நேச்சுரல், இட் கம்ஸ் டு எனி. இப்போ ஒரு வாய்ஸ் கண்டிஷன் விட்டுருவோம், சோர் த்ரோட் கொஞ்சம் வந்தால் கூட அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ்னால இந்த பாடுற எபிலிட்டி ஒன்று இருக்குல்ல, அதில் வர சங்கதிகளோ நூஅன்சஸோ ஸ்ருதி சுத்தமாக பாடுறது, இதுதான் உன்னோட மேக்ஸிமம் எபிலிட்டி. இப்போ இங்கேருந்து அடுத்தது நீ ப்ரொசீட் பண்ணணுன்னா அது உன் கையில் தான் இருக்குது.
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்குன்னு 1 hour மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு 1 hour எவ்ரிடே நீ ஸ்பெண்ட் பண்ணுற இது என்னைக்கு மனசில் உறுதி வருதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயோ ஒரு 1 yearலையோ டெஃபினட்டாக நீ நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு பாட முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷோ முடிஞ்ச பிறகு இந்த ஸ்பிரிட் உனக்கு எனர்ஜி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ வெல் ஆஸ் அ சிங்கர் யூ வில் டூ இட். அவ்வளோதான். இதில் இல்லை சார், உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நான் கண்டிப்பாக அந்த இளையராஜா சாரோட சாங்ஸ்லாம் நான் நிறைய பாடிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஸோ அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த மேடையில் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்கள் மூலிமா சாரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அவர் மூலிமா வந்து நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் கண்டினியூஸாக சாரை வந்து டார்ச்சர் பண்ணுறதா முடிவு எடுத்து தான் இருக்கேன். சார் எங்கேயும் போகாமல் இருந்தா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.